அதே சமயத்தில் காங்கிரஸ் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டும் கொண்டு வராங்க. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸில் எவ்வளோலாம் சொத்து வக்ஃப், இந்த சொத்து கூட போயிடுச்சு. எந்த சொத்து? இந்த தர்கா சொத்து கூட போயிடுச்சு. அது கண்டுக்காமல் இருந்தது யாருன்னா தேவபந்தி. ஏன்னா அவங்களுக்கு நல்லது தானே தர்கா சொத்து போனால் என்னன்னு. அவங்க அதை கண்டெஸ்ட் பண்ணலை. மெனி ஆஃப் த தர்கா சொத்துஸ் வந்து இந்த மாதிரி கையாடல் பண்ணிட்டாங்க. கையாடல கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸை எடுத்துட்டாங்க. ஓகே, லைக் நாட்டின் தேவைக்காக வந்து எடுத்துட்டாங்க. இது எல்லா தரப்புல இருந்துகிட்ட இருந்தும் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. அப்போ குறிப்பிட்ட சாரார் இல்லை, யாராருக்கெல்லாம் இந்த லெவலுக்கு அதிகம் இனாம் வஃப் இருக்கா. தமிழ்நாட்டில் இனாம் எஸ்டாபிலிஷன், இனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்தது, மெட்ராஸ் இனாம் அபாலிஷன். அதில் தமிழ்நாட்டில், சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்த முக்காவாசி தர்காஸோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சு. இது இந்த சர்வே இருக்கு இல்லையா, இந்த சர்வேயில் என்ன ஆகுதுன்னா, ஒன்று லேண்ட் ரிஃபார்ம் சர்வே ஒன்று நடக்குது, பேரலாம் இவங்க சர்வே நடக்குது. ரெண்டுத்துக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு.